என் வாழ்க்கை நல்வாழ்க்கையா மாறும். ஆமென். ஏன்? பத்திரத்துல என் பேரை தேவன் எழுதிட்டார். நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. நம்பிக்கைனா என்னது? என் வாழ்க்கை இன்னைக்கு இப்படி இருக்கலாம், ஆனா என் வாழ்க்கை நாளைக்கு நல்லதா மாறும். விசுவாசம் என்னது? இன்னைக்கே நான் என்னது அந்த நல்ல எதிர்காலத்திற்கு நான் என்ன பண்ணுவேன்? சொந்தக்காரன்றத விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். பாருங்க, ஒரு வியாதியா இருக்கிற மனுஷன் எடுத்துக்கோங்க. அவன் வியாதியா இருக்கின்றான். அவன் வியாதியா இருக்கிறப்ப என்ன சொல்றான்னா, அவனுடைய நம்பிக்கையை பார்க்கலாம் பாருங்க. வியாதியா இருக்கின்ற பொழுது அவனுடைய நம்பிக்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க. எப்படின்னா, நான் என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு வியாதியா இருக்கின்றது, ஆனா கண்டிப்பா என் வாழ்க்கைய மாறும், என் வியாதி மாறும் அப்படின்ற ஒரு விசுவாசம், அந்த நம்பிக்கை அவனுக்குள்ள இருக்கின்ற பொழுது அந்த நம்பிக்கை அவனுக்கு என்ன ஆகுது? விசுவாசமாய் மாறி அவன் எப்படி சொல்றான் பாருங்க. அந்த விசுவாசம் எப்படி வருது பாருங்க. அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் அப்படின்றத விசுவாசிக்கிறான் பாருங்க. அப்போ இதற்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வியாதியா இருக்கிற மனுஷனை பார்க்கலாம். இன்னைக்கு என்ன சொல்றான்? இன்னைக்கு நான் வியாதியா இருக்கின்றேன், என் வாழ்க்கை கண்டிப்பா நாளைக்கு மாறும் அப்படின்னு அவன் சொல்றான் பாருங்க. அவன் சொல்ல அந்த நம்பிக்கை அவனுக்குள்ள வளர்ந்து அவன் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறான் கொஞ்ச நேரத்துல, அவருடைய தழும்புகளால் நான் சுகமானே அப்படின்றத சொல்றான் பாருங்க. அதுதான் விசுவாசம் பாருங்க. அப்போ நம்பிக்கை இருந்தாதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன வரும்? விசுவாசம் வளர ஆரம்பிக்கும் பாருங்க. நம்பிக்கை இல்லாம விசுவாசம் கண்டிப்பா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வளராது பாருங்க. அப்போ பாருங்க, நம்மளும் இப்படிதான் சொல்லணும் பாருங்க. நம்மளும் என்ன சொல்லணும்? கண்டிப்பா என் வாழ்க்கை இன்னைக்கு இப்படி இருக்கின்றது, நாளைக்கு கண்டிப்பா என் வாழ்க்கை மாறும். ஏன்னா சுகம் என்னுடைய பிறப்புரிமை. கல்வாரி சிலுவையில தேவன் சிந்தின ரத்தத்தின் மூலம் அவர் எனக்கு சுகத்தை தந்திருக்கின்றார் அப்படின்றத நம்ம விசுவாசிக்கணும் பாருங்க. அப்போதான் நம்ம வாழ்க்கை மாற்றப்படும். அதுதான் தேவன் நம்ம இந்த காலை வேளையில நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணுகிறார்? செயல்படுத்த விரும்புகிறார் பாருங்க. அப்போ அப்படிதான் நம்ம வாழ்க்கையில என்ன ஆகும்? நம்பிக்கை வளர ஆரம்பிக்கும், நம்பிக்கை உண்டாகும் பாருங்க. இதற்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, பத்திரம். ஒரு பத்திரத்துல நீங்க போய் அந்த இடத்துல கால் வச்சாதான் அது உங்க இடம் கிடையாது. பத்திரத்துல உங்க பேர் எழுதிட்டாங்கனாலே அந்த இடத்துக்கு யார் சொந்தக்காரங்க? உங்க பேர் எழுதிட்டா என்னது? உங்க பேர் அந்த பத்திரத்தில் எழுதிட்டாங்கன்னா அந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க யாரு? நம்ம தான் சொந்தக்காரங்க. உங்க பேர் இதுல எழுதிட்டாரா இல்லையா ஆண்டவர்? அப்ப சுகத்துக்கு நீங்க சொந்தக்காரங்களா இல்லையா? ஆமென். நல் வாழ்க்கைக்கு நீங்க சொந்தக்காரங்களா இல்லையா? பத்திரம் தான் ஒரு பெஸ்ட் உதாரணம் பாருங்க. இதற்கு பத்திரத்துல பேர் எழுதுனாதான் அதுக்கு நீங்க அந்த நிலத்துல போய் நீங்க கால் வச்சாதான் அதுக்கு நீங்க சொந்தக்காரங்கன்னு கிடையாது. பத்திரத்துல பேரை எழுதிட்டாலே அதுக்கு நீங்க சொந்தக்காரங்க தான் பாருங்க. அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பத்திரத்தில் உங்க பேர் எழுதி வச்சிருக்கிறார். எழுதியிருக்கிறாரா இல்லையா? உங்க பேர் இருக்குதா இல்லையா? வேதத்துல உங்க பேர் இருக்குதா இல்லையாங்க? அப்போ இந்த வேதமாகிய பத்திரத்துல தேவன் என்ன பண்ணிட்டாரு? உங்க பேரை எழுதி வச்சிட்டார் பாருங்க. அப்ப கண்டிப்பா என் வாழ்க்கை நல்வாழ்க்கையா மாறும். ஆமென். ஏன்? பத்திரத்துல என் பேரை தேவன் எழுதிட்டார். பத்திரத்துல தேவன் என் பேர் எழுதிட்டதுனால என்ன ஆகும்? என் வாழ்க்கை கண்டிப்பா ஒரு நல்ல வாழ்க்கையா மாறும் பாருங்க.